ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 175 இயேசுவும் சக்கேயுவும் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு புராதனமான சுங்க அலுவலகத்தில் பண பரிவர்த்தனைகள் செய்தபடி சக்கேயு என்ற ஒரு குள்ள மனிதர் இருந்தார். அதன் அதிகாரியான அவரிடம் பல மனிதர்கள் பட்டணத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் பற்றி கேட்டார்கள். ஆனால் சக்கேயு கவலையோடு இருந்ததை கண்டு பலரும் ஆச்சரியப்பட்டார்கள். எருசலேமிலிருந்து வந்து நசரேயரை பற்றியும் அவருடைய புதுமைகள் மற்றும் போதனையை பற்றியும் பேசிக் கொண்டிருந்த 2 பேரிடம் மட்டும் சக்கேயு அதிக ஆர்வம் காட்டினார். சக்கேயு அவர்களை பார்த்து, அவர்கள் சொல்வது போல அவர் உண்மையிலேயே நல்லவர்தானா? அவருடைய வார்த்தைகள் நிஜமான நிகழ்வுகளோடு ஒத்து போகின்றனவா? அவர் தாம் போதிக்கிற இரக்கத்தை உண்மையாகவே பயன்படுத்துகிறாரா? எல்லார் சார்பாகவுமா? ஆயக்காரர்களிடமும் இரக்கம் காட்டுகிறாரா? யாரையும் அவர் மறுத்து தள்ளுவதில்லை என்பது உண்மையா என்றெல்லாம் கேள்வி கேட்டு அவர்கள் சொன்ன பதில்களை பற்றி சிந்தித்து பெருமூச்சு விட்டார். பதில் சொன்னவர்கள் சுங்க சாவடியை கடந்து சென்ற ஒரு மனிதரை சுட்டி காட்டி, பார்த்தீரா சக்கேயு, அவர்தான் தொழுநோயாளியாய் இருந்த செக்கரியா. 10 வருடங்களாக அவர் ஒரு கல்லறையில் வசித்தார். இப்போது தாம் குணப்படுத்தப்பட்டு விட்டதால் அவரும் அவருடைய உறவினர்களும் தொழுநோயாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட போது வேத பிரமாணத்தின்படி வெறுமையாக்கப்பட்ட தமது வீட்டிற்கு தேவையான தட்டுமுட்டு பொருட்களை அவர் வாங்கிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார் என்றார்கள். சக்கேயு அவர்களை பார்த்து, அவரை கூப்பிடும் என்றார். செக்கரியா வந்தார். சக்கேயு செக்கரியாவை பார்த்து, நீர் ஒரு தொழு நோயாளியாக இருந்தீரா என்று கேட்டார். செக்கரியா சக்கேயுவை பார்த்து, ஆம், நானும் என் மனைவியும் 2 குழந்தைகளும் தொழு நோயாளிகளாக இருந்தோம். என் மனைவிதான் முதலில் அந்த நோயால் பாதிக்கப்பட்டாள். நாங்கள் அதை உடனே கவனிக்கவில்லை. தங்கள் தாயோடு படுத்து உறங்கிய குழந்தைகள் முதலில் அந்நோயால் பாதிக்கப்பட்டார்கள். அதன்பின் என் மனைவியை அணுகி சென்ற நானும் பாதிக்கப்பட்டேன். நாங்கள் எல்லாருமே தொழு நோயாளிகளாக இருந்தோம். அது கண்டுபிடிக்கப்பட்ட போது அவர்கள் எங்களை கிராமத்திலிருந்து துரத்தி விட்டார்கள். எங்கள் வீடுதான் தெரு கோடியில் உள்ள கடைசி வீடு என்பதால் அவர்கள் எங்கள் வீட்டிலேயே எங்களை விட்டுவிட்டிருக்கலாம். நாங்கள் எந்த தொல்லையும் கொடுத்திருக்க மாட்டோம். மற்றவர்கள் எங்களை பார்க்கவும் முடியாதபடி நான் ஒரு மிக உயரமான புதர் வேலியை ஏற்கனவே வளர்த்திருந்தேன். அது ஏற்கனவே ஒரு கல்லறையாக இருந்தது. ஆனால் அதுதான் எங்கள் வீடாக இருந்தது. அவர்களோ எங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். எந்த பட்டணமும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் முழுவதும் நியாயமாகவே. எங்கள் சொந்த பட்டணமும் கூட எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எருசலேமுக்கு அருகில் இருந்த ஒரு வெறுமையான கல்லறையில் தங்கினோம். பல பரிதாபத்திற்குரியவர்கள் அங்கு இருந்தார்கள்.
ஆனால் அந்த குகையின் குளிரில் குழந்தைகள் இறந்து விட்டார்கள். நோயும் குளிரும் பட்டினியும் விரைவில் அவர்களை கொன்று விட்டன. அவர்கள் இருவரும் பையன்கள். நோய் வருவதற்கு முன் அவர்கள் அழகாக இருந்தார்கள், வலிமையாகவும் அழகாகவும். ஆகஸ்ட் மாதத்தின் 2 கரும் பெர்ரி கனிகளைப் போல கரும் பழுப்பு நிறமாகவும் சுருள் முடியோடும் துடிப்பு மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். அதன் பின் புண்களால் மூடப்பட்ட 2 எலும்பு கூடுகளாக ஆகிவிட்டார்கள். முடியெல்லாம் கொட்டிவிட்டது. அவர்களுடைய கண்கள் பொறுக்குகளால் மூடப்பட்டிருந்தன. அவர்களுடைய பாதங்களும் கைகளும் வெண் படலங்களால் விழுந்து கொண்டிருந்தன. என் குழந்தைகளின் உடல்கள் அரிக்கப்படுவதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் இறந்த அந்த காலை நேரத்தில் அவர்கள் மனித பிறவிகளாகவே தோன்றவில்லை. இருவரும் ஒரு சில மணிகள் இடைவெளியில் ஒருவர் பின் ஒருவராக இறந்தார்கள். அவர்களுடைய தாய் கதறி துடித்துக் கொண்டிருக்க, விலங்குகளின் அழுகிய உடல்களை புதைப்பது போல நான் அவர்களை கொஞ்சம் மண் நிறைய கற்களுக்கு கீழே புதைத்தேன். ஒரு சில மாதங்களுக்கு பின் அவர்களுடைய தாயும் இறந்தாள். நான் தன்னந்தனியாக விடப்பட்டேன். சாவதற்காக நான் காத்து கொண்டிருந்தேன். என்னை புதைப்பதற்கு ஒரு குழி வெட்டக்கூட யாரும் இல்லை. நான் ஏறக்குறைய முழுவதும் குருடாகி விட்டபின் ஒரு நாள் நசரேயர் அந்த பக்கமாக கடந்து சென்றார். என் கல்லறையில் இருந்து நான், இயேசுவே, தாவீதின் மகனே, என் பேரில் இரக்கமாயிரும் என்று கத்தினேன். இந்த ஜெபத்தை எனக்கு தன் அப்பத்தை கொண்டு வந்து தருவதற்கு அஞ்சாமல் இருந்த ஒரு பிச்சைக்காரர் தாம் அந்த வேண்டுதலை சொல்லி கத்தியதால் தன் குருட்டு தன்மையில் இருந்து குணப்படுத்தப்பட்டதாக என்னிடம் சொல்லி இருந்தார். மேலும் அவர் என்னிடம், அவர் என் கண்களுக்கு மட்டுமல்ல என் ஆத்துமத்திற்கும் பார்வையளித்தார். அவரே இறைமகன் என்பதை நான் கண்டேன். ஒவ்வொருவரையும் அவர் வழியாக நான் காண்கிறேன். அதனால்தான் சகோதரரே, நான் உம்மை தவிர்க்கவில்லை. மாறாக உமக்கு அப்பமும் விசுவாசமும் கொண்டு வருகிறேன். இன்னும் ஓர் ஆத்துமம் அவரை வாழ்த்தி ஸ்துதிக்கும்படியாக கிறிஸ்துவிடம் செல்லும் என்று சொன்னார். என்னால் போக முடியவில்லை. என் எலும்பு வரைக்கும் கீழிருந்த என் பாதங்கள் என்னை நடக்க அனுமதிக்கவில்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் என்னை கண்டால் என் மீது கல் எறிந்திருப்பார்கள். ஆகவே அவர் கடந்து போவதற்காக நான் கவனமாக காத்திருந்தேன். அவர் எருசலேமுக்கு வந்து அடிக்கடி என்னை கடந்து சென்றிருக்கிறார். ஒரு நாள் சாலை புகை மண்டலமாக இருப்பதையும் பல மனிதர்களையும் நான் கண்டேன். அவர்கள் கத்துவதை நான் கேட்டேன். என்னால் முடிந்த வரைக்கும் குன்றின் உச்சியில் கல்லறை குகைகள் இருந்த இடத்திற்கு என்னையே நான் இழுத்து கொண்டு சென்றேன். அங்கே மூடப்பட்ட தலைகளுக்கு மத்தியில் ஒரு மூடப்படாத அழகிய முடியுள்ள தலை பிரகாசிப்பதை என்னால் காண முடிந்ததாக நான் நினைத்தேன். என் குரலின் உச்சத்தில் நான் உரக்க கத்தினேன். என் குரல் அவரை சென்றடையும் வரையில் 3 தடவைகள் நான், இயேசுவே, தாவீதின் மகனே, என் பேரில் இரக்கமாயிரும் என்று கத்தினேன். அவர் நின்றார், திரும்பினார். அதன் பின் என்னை நோக்கி வந்தார். தன்னந்தனியாக
நான் இருந்த இடத்திற்கு நேர் கீழே அவர் வந்து நின்று என்னை நோக்கி பார்த்தார். அவர் அழகாகவும் கருணையோடும் ஒரு குரலோடும் புன்னகையோடும் இருந்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று அவர் கேட்டார். நான் சுத்தமாக வேண்டும் என்றேன். என்னால் முடியும் என்று நீ விசுவசிக்கிறாயா? ஏன் விசுவசிக்கிறாய் என்று அவர் என்னை கேட்டார். நான் அவரிடம், ஏனென்றால் நீரே இறைமகனாக இருக்கிறீர் என்றேன். அவர் என்னிடம், அதை நீ விசுவசிக்கிறாயா என்று கேட்டார். நான் அவரிடம், ஆம், விசுவசிக்கிறேன். உன்னதமானவர் உமது திரு சிரசிற்கு மேலாக தமது மகிமையில் சுடர் வீசி பிரகாசிப்பதை நான் காண்கிறேன். கடவுளின் திருமகனே, என் மேல் இரக்கம் வையும் என்றேன். அப்போது அவர் ஒரு கரத்தை நீட்டினார். அவர் முகம் பற்றி எரிந்தது. அவருடைய கண்கள் 2 நீல சூரியன்களைப் போல தோன்றின. மேலும் அவர், நான் விரும்புகிறேன், சுத்திகரிக்கப்படுவாயாக என்று சொன்னார். அத்துடன் அவர் ஒரு புன்னகையோடு என்னை ஆசீர்வதித்தார். என்ன ஒரு புன்னகை! ஒரு வலிமை என்னுள் நுழைவதை நான் உணர்ந்தேன். என் இருதயத்தை தேடி ஓடிய ஒரு நெருப்பு வாளை போல அது என் இரத்த நாளங்கள் வழியாக ஓடியது. மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த என் இருதயம் என் 20 வயதில் இருந்தது போல மாறியது. பனி குளிர்ச்சியுள்ள என் ரத்தம் மீண்டும் சூடாகி என் நாளங்களுக்குள் வேகமாக பாய்ந்தது. இப்போது வலி இல்லை, பலவீனம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. என்ன ஒரு மகிழ்ச்சி! அவர் என்னை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். தமது புன்னகையால் அவர் எனக்கு பேரின்பம் தந்தார். அதன் பின் அவர் என்னிடம் சென்று, குருக்களிடம் உன்னை காட்டு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறது என்றார். அப்போது நான் குணமாகிவிட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். என் கரங்களையும் கால்களையும் நான் பார்த்தேன். அவற்றில் இப்போது காயங்கள் இல்லை. முன்பு எலும்பு வெளியே தெரிந்து கொண்டிருந்த இடத்தில் இப்போது புதிதான ரோஜா நிற தசை இருந்தது. ஒரு சிறு நீரோடைக்கு நான் ஓடி சென்று என்னையே அதில் பார்த்து கொண்டேன். என் முகமும் சுத்தமாய் இருந்தது. நான் சுத்தமாய் இருந்தேன். 10 வருடங்களாக அருவருப்புக்குரியவனாக இருந்த பின் சுத்தமாக. ஓ, என் மனைவியும் குழந்தைகளும் உயிரோடு இருந்தபோது ஏன் அவர் முன்பே கடந்து போகவில்லை? அவர் எங்களை குணப்படுத்தி இருப்பாரே. இப்போது பாரும், நான் என் வீட்டிற்காக பொருட்கள் வாங்கி இருக்கிறேன், ஆனால் தன்னந்தனியாக இருக்கிறேன் என்றார். சக்கேயு செக்கரியாவை பார்த்து, அதன் பிறகு நீர் அவரை பார்க்கவே இல்லையா என்று கேட்டார். செக்கரியா சக்கேயுவை பார்த்து, இல்லை, ஆனாலும் அவர் இந்த பகுதியில் தான் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். அவரை மறுபடியும் ஒரு முறை வாழ்த்தி ஸ்துதிக்கவும், என் தனிமையில் பலத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அவரால் ஆசீர்வதிக்கப்படவும் விரும்புகிறேன் என்றார். சக்கேயு தம் தலையை தாழ்த்தி மௌனமானார். அங்கிருந்த கூட்டம் கலைந்தது. கொஞ்ச நேரம் கழித்து, நசரேயன் இதோ இருக்கிறார் என்று சில குழந்தைகள் முக்கிய சாலையை சுட்டி காட்டியபடி கத்தினார்கள். பெண்களும் ஆண்களும் நோயாளிகளும் பிச்சைக்காரர்களும் அவரை நோக்கி ஓடினார்கள்.
சதுக்கம் வெறுமையாக இருந்தது. சக்கேயு எழுந்து தம் எழுது மேஜை மீது ஏறினார். பல மனிதர்கள் மரக்கிளைகளை இழுத்து ஒடித்து மகிழ்ச்சியோடு அவற்றை அசைத்துக் கொண்டிருந்ததாலும் இயேசு நோயாளிகளின் மீது குனிந்து நின்றதாலும் சக்கேயுவால் எதையும் காண முடியவில்லை. அதனால் சக்கேயு தம் மேலாடையை கழற்றிவிட்டு தமது குறு அங்கியை மட்டும் அணிந்தவராக ஒரு மரத்தின் மீது சிரமப்பட்டு ஏறி 2 கிளைகளின் இரு பக்கமும் கால்களை தொங்க விட்டபடி அமர்ந்திருந்தார். கூட்டம் அந்த சதுக்கத்திற்கு வந்து சேர்ந்தது. இயேசு நிமிர்ந்து கிளைகளின் மீது அமர்ந்திருந்த சக்கேயுவை பார்த்து சிரித்தார். சக்கேயு, உடனே கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்குகிறேன் என்றார். சக்கேயு ஒரு கணம் மலைத்து போனார். அவருடைய முகம் பரபரப்பினால் சிவந்து போனது. அதன் பின் அவர் மரத்திலிருந்து வழுக்கிக் கொண்டு கீழே இறங்கினார். சுங்கச் சாவடியில் உள்ள எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி மூடிவிட்டு இயேசுவை தம் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு சென்றார். இயேசு சக்கேயுவுடன் வீட்டினுள் சென்றார். உணவு தயாராவதற்காக காத்திருந்த வேளையில் நோயாளிகள் மற்றும் ஆரோக்கியம் உள்ளவர்கள் மட்டில் இயேசு அக்கறை காட்டினார். சக்கேயு இயேசுவிடம் பேச விரும்பினார். ஆனால் இயேசுவோ எப்போதும் மக்கள் கூட்டம் ஒன்றினால் சூழப்பட்டிருந்தார். இயேசு எல்லோரிடமும் சூரிய அஸ்தமனத்தின் போது மீண்டும் வாருங்கள், இப்போது உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். சக்கேயு இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் உணவளித்தார். உணவின் முடிவில் சீடர்கள் ஓய்வெடுப்பதற்காக தோட்டத்தின் நிழலில் சென்றார்கள். இயேசு அறையில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த பின் சக்கேயு இயேசுவை அணுகி சென்று, போதகரே, அவர்கள் உம்மை பற்றி என்னிடம் பேசினார்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஒரு நாள் ஒரு மலையின் மீது நீர் எவ்வளவு அதிகமான உண்மையுள்ள காரியங்களை சொன்னீர் என்றால் எங்கள் வேத பாரகர்களால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் நிலைத்திருந்தன. அப்போதிலிருந்து நான் உம்மை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அதன் பின் நீர் நல்லவர் என்றும் பாவிகளை நீர் வெறுத்து தள்ளுவதில்லை என்றும் எனக்கு சொல்லப்பட்டது. நான் ஒரு பாவி. போதகரே, நீர் நோயாளிகளை குணப்படுத்துகிறீர் என்று சொன்னார்கள். நான் வஞ்சித்தேன், நான் மற்றவர்களின் பொருட்களை அபகரித்தேன் என்பதால் என் இருதயம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. நான் ஒரு கேடுகெட்ட மனிதனாகவும் ஒரு கள்ளனாகவும் ஏழைகளிடம் கடுமையானவனாகவும் இருந்து வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது நீர் என்னோடு பேசியதால் நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். நீர் என்னை அணுகி வந்தீர். உடனே புலனின்பம் மற்றும் செல்வங்களின் பசாசு என்னை விட்டு ஓடிவிட்டது. நீர் என்னை மறுத்து தள்ளவில்லை என்றால் நான் இன்றிலிருந்து உமக்கு சொந்தமானவனாக இருப்பேன். நான் உம்மில் மீண்டும் பிறந்திருக்கிறேன் என்பதை உமக்கு நிரூபிக்கும்படி தீய வழியில் நான் சம்பாதித்த செல்வங்களை என்னிடமிருந்து அகற்றி விடுகிறேன். ஏழைகளுக்காக என் செல்வத்தில் பாதியை உமக்கு தருகிறேன். மற்றொரு பாதியை கொண்டு வஞ்சகத்தால் நான் கவர்ந்த பொருட்களை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். யார் யாரை நான் ஏமாற்றினேன் என்பது எனக்கு தெரியும். அதனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும்
அவர்களுக்கு சொந்தமானவற்றை திருப்பி கொடுத்த பின்பு, போதகரே, நீர் என்னை அனுமதித்தால் நான் உம்மை பின் செல்வேன் என்றார். இயேசு சக்கேயுவை பார்த்து, நானும் அதை விரும்புகிறேன், வா, நான் ரட்சிப்பதற்கும் மக்களை ஒளியிடம் அழைப்பதற்குமே வந்திருக்கிறேன். இன்று உன் இருதயமாகிய வீட்டிற்கு ஒளியும் இரட்சணியமும் வந்திருக்கின்றன. அதோ அங்கே வாசலுக்கு அப்பால் இருக்கிறவர்கள் நான் உன் விருந்தில் அமர்ந்து உன்னை ரட்சித்திருப்பது குறித்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை போல நீயும் ஆபிரகாமின் ஒரு மகன்தான் என்பதையும், நான் இழக்கப்பட்டவர்களை ரட்சிப்பதற்கும் தங்கள் ஆன்மாக்களில் இறந்திருக்கிறவர்களுக்கு உயிர் அளிக்கவுமே வந்திருக்கிறேன் என்பதையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். வா சக்கேயு, என்னை குற்றம் சொல்ல ஏதுவாய் இருக்கும்படி மட்டுமே என்னை பின் செல்கிற அநேக மக்களை விட நீ என் வார்த்தைகளை அதிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே இப்போதிலிருந்து நீ என்னோடு இருப்பாய் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 175 இயேசுவும் சக்கேயுவும் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.